ஓகே. இன்னைக்கு டியூலிப் பேண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம் நம்ம. ஓகே, இதில் பாக்கெட் ப்ளஸ் நம்ம எலாஸ்டிக் கூட போடலாம்னு நினச்சிருக்கிறோம். ஓகே, இதெல்லாம் நம்ம எப்படி வருமோ பார்க்கலாம். எலாஸ்டிக் நம்ம 34 waist எடுத்திருக்கிறேன். ஸோ நான் 4 inches மைனஸ் பண்ணிக்கிறேன். டேப்பிங் 4 inches மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு 30 inches எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். நீங்க இதே பாக்கெட் வந்து சல்வார்ல போட்டுக்கலாம், ஈவன் சுடியிலே கூட நீங்க போட்டுக்கலாம், நெக்ஸ்ட் பட்டியாலால போட்டுக்கலாம். நமக்கு பட்டியாலா கான்செப்ட் இல்லை. இந்த சல்வார் ஸ்டைல்ல இருக்கிறது ఏதாவது బాటమ్స్లో నేను పోట్టుக்கலாம். ఇదే పాకెట్. ఓకే, నేను వెయిస్ట్ 34 తీసుకున్నాను. దానిలో నుంచి నేను 4 inches మైనస్ చేసి ఎలాస్టిక్ వేస్తున్నాను. ఇట్ ఈస్ 1.25 విడ్త్ ఎలాస్టిక్. ఓకే, ఈ పాకెట్ నేను ఇవాళ చూపెట్టేది మీరు సల్వార్లో వేసుకోవచ్చు, పటియాలాలో వేసుకోవచ్చు. సల్వార్ కాన్సెప్ట్ ఉన్న ఏ బాక్స్ పైన బాక్స్ ఉంటుంది చూసారా, ఆ కాన్సెప్ట్ ఉన్న దేనికైనా ఇది யூஸ் చేసుకోవచ్చు. இந்த மேல பாக்ஸ் இருக்கிற கான்செப்ட்ல நீங்க எந்த பாட்டம் பண்றீங்கோ அதுக்கு நீங்க இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது டபுள், நான் 15 inchesக்கு மார்க் பண்றேன். $15 plus ½ inch for elastic joint. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ரெடி பண்ணலாம். ஓவர்லாக் இருந்தால் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க ஜாயிண்ட்ஸ். అప్పుడేమో ఫుట్ మార్జిన్ స్టిచ్. ఫస్ట్ బాక్స్ రెడీ చేసుకుందాం. ఓవర్లాక్ ఉంటే ఓవర్లాక్ చేసుకోండి జాయింట్, దాని తర్వాత ఫుట్ మార్జిన్ స్టిచ్.
மூணு பக்கமா டோட்டலா ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம 4 ஜாயிண்ட் வந்திருக்குது, ஒரு జాయింట్ ఓపెన్ అవ్వచ్చుకోండి. 3 సైడ్స్ టోటల్ జాయింట్ చేసుకోండి, ఒక్క జాయింట్ ఓపెన్ గా పెట్టుకోండి. నెక్స్ట్ ఒక సైడ్ ఓపెన్ చేసాం కదా, ஓப்பன் சைடு మనకు ரைட் சைடு రావాలి. ஓகே, பாக்கெட் எப்பவுமே நீங்க 2 வேணும்னா 2 வச்சுக்கோங்க, 1 வைக்கிறீங்கன்னா மாத்திரம் ரைட் சைடு தான் நமக்கு பாக்கெட் வேணும். சி திஸ் இஸ் மை ரைட் ஹேண்ட், திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, இங்கே வந்து கான்செப்ட் என்னன்னா பாருங்க, ஓப்பனுக்கு எப்படி பண்ணணுமோ பாருங்க. ஃபர்ஸ்ட் half inch, next 6 inches open. ஓகே, இது நடுவில் கேப் இருக்கணும். ஓகே, அது நான் எப்படி ஸ்டிச் பண்றேன்னு பாருங்க. இதுக்கு முடிஞ்சா ஓவர்லாக் இருந்தா இண்டிவிஜுவலா ஓவர்லாக் பண்ணிக்கோங்க, ஜாயிண்ட் போடுறதுக்கு முன்னவே. இப்போ நம்ம ఇంగేంది ఇంగ వరకు లాక్ పண்றோம். ఇప్పుడు మనం ఒక్క సైడ్ ఓపెన్ పెట్టుకోవాలి. కుదిరితే ఈ 2 లేయర్స్ కి సెపరేట్ గా ఓవర్లాక్ చేసుకోండి. ஓகே, இந்த 2 லேயருக்கு செப்பரேட் ஆயானா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ఫస్ట్ நீங்க 1/2 ఇంచ్ ఇంగ స్టిచ్ பண்ணிக்கோங்க. ఓవర్లాక్ సెపరేట్ ఎందుకో నేను చెప్తాను చూడండి. இங்க 1/2 ఇంచ్ல ஸ்டிச் பண்ணேன், இங்கே 1 inch கேப் கொடுத்துடுறேன். இங்கேருந்து இங்கேத்துக்கு, இங்கேருந்து இங்கேத்து, இது 6 inches మొత్తమా 1/2 inch ఆనప్పాలి. ఇది మొత్తం 6 inches. ఇక్కడ ఏం చేశానంటే 1 inch గ్యాప్ ఇచ్చాను. ఇదిగోండి, ఫుట్ లిఫ్ట్ చేసి, ఫుట్ లిఫ్ట్ పని ఇది ఇంగే ఇది 1 inch மேலே வச்சுக்கோங்க. ఇలా 1 inch పైన పెట్టుకోండి. ఇంకా స్టిచ్ వచ్చి పెద్ద స్టిచ్ పెట్టేయండి. ஸ்டிச் வந்து பெரிய ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்பி இங்கே 1 inch கிட்ட ஸ்டாப் பண்ணி இங்கேருந்து திரும்பி ஸ்டிச் நார்மல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க, 6 inchesல இங்கே 1 inch இங்கே 1 inch கேப் கொடுத்தேன். இந்த 6 inches ஓப்பனில் இங்கே 1 inch இங்கே 1 inch கேப் கொடுத்தேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் ஓவர்லேப் ஆகிடும். அப்புறமா இது 5.5 தான் மிச்சம் இருக்கும். ஏன்னா இந்த பாக்ஸ் லென்த் வந்து 7 inches. கிளியர்? நம்ம 1.25 inch இதை எடுத்தோம், அதனால இங்கே ஓவர்லேப் ஆயிடுச்சுன்னா 5.5 தான் ஓப்பன் இருக்கும். இந்த கேஸில் பாக்ஸ் லென்த் ஒரு 7.5 அப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இது எலாஸ்டிக் விடத்துக்கு செட் ஆகிடும். நீங்கள் அதே நாடா போட்டுக்கிறீங்கன்னா நீங்கள் 1 inch கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம்ல, அப்போது உங்களுக்கு 6 inches கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலி அடல்ட்ஸில் வந்து 6 inches 100% இருக்கணும். யாருக்காவது கை போயிடும், கம்ஃபர்டபுளாக கை போயிடும். 5.5ல
அவ்வளோ ஈஸியாக கை போகாது, கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். இப்போ ஒரு வேலெட் எடுக்கணும்னா கூட 6 inches ఓపెన్ இருக்கணும். ఓకే, ఇది 6 inches ఓపెన్ ఉండాలి. అదే మనం నాడా వేసామనుకోండి, ఇక్కడ 1 inch ఫోల్డ్ వస్తుంది ఇలా. అప్పుడు ఇక్కడ మనకు 6 inches వస్తుంది. కానీ మన దగ్గర ఎలాస్టిక్ ఉంది, అది వచ్చి 2.5 inches అవుతుంది. సో నాకు కొంచెం ఫోల్డ్ బ్రాడ్ అయిపోతుంది. అయితే ఇది 5.5 మిగులుతుంది. క్లియర్? நீங்கள் எலாஸ்டிக் போடுற கான்செப்ட் வச்சுருந்தா ஒரு வேலை பண்ணிக்கலாம். இன்னொன்று ஆல்டர்னேட் நான் சொல்கிறேன். பாக்ஸ்க்கு மினிமம் ஒரு 7 inches இன்ஸ்டெட் ஆஃப் 8 inchesக்குள்ளே எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும்னா எலாஸ்டிக்கும் உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த 1 inch வந்து க்ராச் லென்த்தில் மைனஸ் பண்ணிடுங்க. మీరు ఎలాస్టిక్ వేసే కాన్సెప్ట్ పెట్టుకుంటే ఒక పని చేయండి, ఇంకో ఆల్టర్నేట్ చెప్తా. ఇది లాక్ అవ్వకుండా ఉండడానికి బాక్స్ లెంత్ 8 inches తీసుకోండి. 8 inches తీసుకుంటే మీకు 14 అనుకోండి. 8 inches బాక్స్కి పోతే రిమైనింగ్ బ్యాలెన్స్ వచ్చి 6 inches. 6 inches క్రోச் ఇవ్వండి. 14 நினச்சா நம்ம பாக்ஸ், நம்ம 8 inches 14 க்ரோச் லென்த் நினச்சா நம்ம 8 inches பாக்ஸ் எடுத்தோம்னா அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? க்ரோச் லென்த் 1 inch மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ என்ன, எலாஸ்டிக் போடுற கான்செப்ட் இருந்தால், வெறும் எலாஸ்டிக் போடுற కాన్సెప్ట్కి தான் ఇది అప్లై பண்ணாங்க, మిச்ச ఎదుకుమే అప్లై பண்ணாதுங்க. ఓకే, ఉత్త ఎలాస్టిక్ వేయాలనే కాన్సెప్ట్ ఉంటేనే ఇది అప్లై చేయండి. మిగతా వాటికి అప్లై చేయకండి. డివైడ్స్ 2నే ఉండాలి, లేదంటే బాక్స్ లైన్ వచ్చి కిందికి వచ్చేస్తుంది. இப்போ நம்ம இதில் எலாஸ்டிக் போட்டிருந்தா இப்படி சாரி ஓவர்லாக் பண்ணியிருந்தா இப்படி ஓப்பன் ஆகிடும். இங்கே என்னன்னா உங்களுக்கு நூல் வந்துட்டே இருக்காது, பாக்கெட் இல்லை. அதனால நான் ஃபஸ்ட்டே ஓவர்லாக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ இங்கே பாக்கெட்டில் கை போட்டு எடுத்து இங்கே நூல் வரும். ఓకే, పాకెట్ కదా, దారాలు ఊడితే, అందుకే నేను ఫస్టే ఓవర్లాక్ చేసుకోండి అన్నా. ఇది వచ్చి போத் சைடு ஓப்பன் చేసుకోండి. நம்ம சென்டர் நாடா வைக்கும்போது எப்படி பண்ணுவோம் அது மாதிரி பண்ணுங்க. 2 சைடுக்கு ஓப்பன் பண்ணிடுங்க. ఇలా మనము బోత్ సైడ్ ఓపెన్ చేసి టాప్ స్టిచ్ పెట్టుకుందాం. 1 foot మార్జిన్ స్టిచ్. இது 2 சைடு ஓப்பன் பண்ணி 1 foot மார்ஜின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இங்கே 1/2 inch லாக் ஆகிருக்குது, இங்கே 1 inch ஓப்பன் இருக்குது. அகெயின் கொஞ்சம் தூரம் போனப்பால் இங்கே 1 inch ஓப்பன், இது ரிமைனிங் க்ளோஸ்ட். ஓகே, இந்த தையல் நான் பிரிச்சுடுவேன், அப்புறமா பிரிச்சுடுவேன். ஓகே, அப்போ தான் எனக்கு பாக்கெட் ஓப்பன் ஆகும். இது ஜஸ்ட் ஏன்னா நான் அது போடலைன்னா இப்படி ஓப்பன் ஆகிருக்கும் நம்ம பாக்கெட் அட்டாச் பண்ணப்போ. இப்போ நம்ம பாக்கெட் ரெடி பண்ணலாம். ఇక్కడ మనకు 1/2 inch స్టిచ్ వచ్చింది, తర్వాత కొంచెం ఓపెన్, తర్వాత మళ్ళీ కొద్ది దూరం దాకా స్టిచ్ చేసి మళ్ళీ ఓపెన్ పెట్టాం, తర్వాత లాక్ చేసాం. ఇది ఎందుకు ఇలా చేశానంటే మనకు ఇది ఈ మధ్యలో ఒక టిప్ వేస్తాను తర్వాత. ఓకే, అప్పుడు మనకు చేయిపోవడానికి ఉంటుంది దారి. నెక్స్ట్
பாக்கெட் லென்த் நம்ம நினச்சிருந்து 6.5. ఓకే 6.5 எடுத்துக்கோங்க. పాకెట్ లెంత్ మనం 6.5 పెట్టాము. 6.5 తీసుకోండి. இந்த மேலே லேயருக்கு 1/2 inch விட்டுட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ఇది 1/2 inch ఇంక విட்டுట. పాకెట్ మనం 6.5 అనుకున్నాము. పై లేయర్కి 1/2 inch వదిలేసి కుట్టు పెట్టుకోండి. దాని తర్వాత దీన్ని ఇలా రివర్స్ చేసుకోండి. அப்புறமா இது இப்படி ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ரிவர்ஸ் பண்ணிட்டு உங்கள் கார்னர் சரியாக வரலன்னா இப்படி கத்திரியோடு இப்படி అడ్జస్ట్ பண்ணலாம். నెక్స్ట్ మీ కార్నర్ సరిగా రాలేదంటే కత్తెరతో అలా అడ్జస్ట్ చేసుకోండి. இந்த 1/2 inch இங்கே கேப் கொடுத்தல அது அப்படியே இருக்கட்டும். சேம் இந்த 1/2 inch கேப் அங்கே மிஷினே படக்கூடாது. இங்கே மேலே வந்தால் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட் கொஞ்சம் இப்படி வி கட் பண்ணிவிடுங்க. ஒரு 2 inches 1.5 inch క్రాస్ பண்ணி పై పక్కన ఇలా 2 inches లేదంటే 1.5 inch క్రాస్ చేసి వి చేసుకోండి. ఇలా ఉంటుంది. ఈ 1/2 inchకి ஸ்டிச் தகலొద్దు. இந்த 1/2 inchக்கு ஸ்டிச் வரக்கூடாது. இந்த 1/2 inch இப்படி கிராஸாக ஃபோல்ட் பண்ணி அதுக்கு மிஷின் ஸ்டிச்சை டச் ஆகக்கூடாது. இங்கே కార్నర్லேருந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டே வாங்க. ఆ 1/2 inchకి స్టిచ్చే తగలొద్దు. ఇలా కార్నర్ నుంచి ఒక కుట్టు పెట్టుకుంటూ రండి. దెన్ హియర్ మేక్ ఇట్ రౌండ్. அகெயின் இந்த 1/2 inch இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்படி மேலே போயிடுங்க. ఆ 1/2 inch అలా ఫోల్డ్ చేసి ఇప్పుడు ఇక్కడ ఈ మనం వి పాయింట్ కట్ చేసాము అది కూడా యాజ్ ఇట్ ఈస్ ఇలా ఫోల్డ్ చేసుకోండి. ரிட்டர்ன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிப்போம். இது வந்து நம்ம பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. ఓకే దెన్ இந்த மேலே లేయర్ இருக்குதுல்ல పాకెట్లో ఈ పై లేయర్ ఉంది కదా పాకెట్లో దీనికి మిడ్ పాయింట్ మార్క్ చేసుకోండి. இதுக்கு மிட் பாயிண்ட் இங்கே மார்க் பண்ணி இப்போ நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணோம்ல இங்கே பாருங்க கீழே 1/2 inch இங்கே இருக்குது. ఓకే இந்த 1/2 inch கிட்ட இந்த వెறும் ఇది ఒక లేయర్ దా మేலே இருக்கிற లేయర్. ఓకే దీన్ని తీసుకెళ్ళి ఈ 1/2 inch ఉంది చూసారా ఈ 1/2 inch దగ్గర ఉత్త పై లేయర్ కింది లేయర్కి టచ్ అవ్వద్దు. கீழே இருக்கிற లేయర్ டச் ஆகக்கூடாது. இப்படி சென்டரில் வச்சு ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க.
இப்படி ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த పాకెట్ ఇప్పుడు పెట్టేయడం. జాయింట్ చేశాక ఈ పాకెట్ ఇలా వదిలేయండి. ఇప్పుడు నేను మళ్ళీ చూపెడతాను చూడండి. ఈ ఉత్త ఒక లేయరే అటాచ్ చేస్తా, ఇంకో లేయర్ లేదు. ఇప్పుడు పాకెట్ లాగా చేయబోతుంది. వెறும் ஒரு லேயர் தான் அட்டாச் பண்ணேன், செகண்ட் லேயர் அட்டாச் பண்ணல. ஓகே, அது அட்டாச் ஆயிடுச்சுன்னா பாக்கெட் க்ளோஸ் ஆகி போயிடும். நெக்ஸ்ட் இதை எடுத்து வந்து இந்த సెంటర్కి వచ్చి ఇంకే స్టిచ్ పోటడం. దీన్ని తెచ్చి ఇలా సెంటర్లో పెట్టుకొని ఇలా లాక్ చేసాను. ఇలా లాక్ చేశాక இப்போ உங்க காமிக்கிறேன். இந்த பாக்கெட் கீழே விட்டுடுங்க. இப்போ இந்த நடுவில் நம்ம போட்ட ஸ்டிச் பிரிச்சுடுங்க. ఈ మధ్యలో వేసిన కుట్టును లాగేసేయండి. ఇప్పుడు చూడండి, பாருங்க இப்போ పాకెట్. ఓకే, ఇప్పుడు పాకెట్ పోటుకులా నేను ఇలా మీరు పాకెట్స్ వేసుకోవచ్చు. ఇప్పుడు ఏంటంటే నాకు ఇక్కడ కొంచెం ఒక 1/2 ఇంచ్ எக்ஸ்ட்ரா லாக் అయిపోతుంది. என் கைனா பெருசு, அதனால போகாது. ஜெனரலாக ஃபீமேல் கை போயிடும். பட் 6 இன்ச்சஸ் ஓப்பன் இருந்தால் இப்போ ஒரு வேலெட் போட்டால் கூட எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொபைல் போட்டால் கூட எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 5 1/2ல ஃபீமேல்ஸ் கை போயிடும், ப்ராப்ளம் இல்லை. ఓకే, అది అలా థింగ్స్ నీకు పోటుంది కంఫర్టబుల్గా వరాదు. 5 1/2లో మీ చేతులు వెళ్ళిపోతాయి, ప్రాబ్లం లేదు. బట్ మీరు ఏ థింగ్స్ వేస్తారో, పాకెట్ ఏదైనా వ్యాలెట్ ఏదైనా తీయడం కష్టమే. మొబైల్ ఫోన్ కూడా ఈజీగా రాదు. మొబైల్ ఇంతే ఉంటుంది కదా, రాదా అని రాదు. చెయ్యి కూడా ఉంటుంది కదా, மொபைல் இவ்வளோன்னு தான் இருக்கும், ஏன் வராதுன்னு நினைக்குவாங்க. கை கூட இருக்கும்ல, மொபைல் கூட வரும்போது எப்படி வரும்? வராது. ஓகே, எலாஸ்டிக் வந்து நம்ம இது ஜாயிண்ட் பண்ண பல் தான் போடணும். இப்போவே போட்டிங்கன்னா இந்த ஜாயிண்ட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம் ஆகி போயிடும். ஸோ இது வந்து நம்ம బాక్స్ రెడీ అయిపోయింది. ఇది ఎలాస్టిక్. ఈ బాక్స్ రెడీ అయిపోయింది. ఇప్పుడు మనం ఎలాస్టిక్ వేయకూడదు. ఓకే, మనము ఈ కాళ్ళ పార్ట్ జాయింట్ చేశాకే ఎలాస్టిక్ వేయాలి. చలో, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஃபோல்டிங் போட்டுக்கலாம். இங்கே ஓப்பன் வச்சிருக்கிறோம்ல, நான் டபுள் ஃபோல்ட் பண்ணோன்னு சொன்னேன். இங்கே ஃபோல்ட் பண்ணிக்கலாம் கீழே. ఓకే, బాటంలో ఇలా డబల్ ఫోల్డ్ చేసుకోండి.
ஒரு 3/8 இல்லைன்னா 1/4 inch இருந்தா கூட ஓகே. இந்த ஃபோல்டிங் width. நமக்கு ఇంగే వరకు ఓపెన్ వేను ఇదోడు ఒక 1 inch మేల వరకు తెచ్చుకోము. మనకు ఇది 3/8 లేదంటే 1/4 inch విడ్త్ ఉంటే ఓకే. మనకి ఇక్కడ వరకు ఓపెన్ కావాలి, దీనికంటే ఒక 1 inch ఎక్కువ చేసుకోండి. பெண்ட் ஆகிற கொடுக்காதீங்க. பாருங்க, நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன், எங்கேயுமே பெண்ட் ஆகாது, எங்கே நிற்கிறது இல்லை கூட, எவ்வளோ நீட்டாக இருக்குது. அதே மாதிரி பண்ணிக்கோங்க. బెండ్ అవనికి ఇవ్వకండి. నేను చూడండి ఎలా చేశానో అలాగే నీట్గా చేసుకోండి. బెండ్ అవుతే మళ్ళీ ఐరన్ చేసిన తర్వాత ఆ ఫోల్డ్స్ కనబడతాయి. ఇది క్రేప్ కదా. మనం ఎక్కడి వరకు యాక్చువల్గా ఓపెన్ పెట్టాలనుకున్నామో దానికంటే ఒక 1 inch ఎక్కువ కుట్టుకోండి. ఇక్కడ వరకు నా ఓపెన్, దీనికంటే 1 inch ఎక్కువ. నెక్స్ట్ ఇన్సైడ్ జాయింట్ పోట్టుకోము. நமக்கு எங்கே வரைக்கும் ஓப்பன் இருக்குதோ அங்கேருந்து జాయింట్ పట్టుకోం. ఇన్సైడ్ జాయింట్ చేసుకోండి. మనకి ఎక్కడ వరకు ఓపెన్ ఉండే అక్కడ నుంచి మార్కింగ్ నుంచి ఇన్సైడ్ జాయింట్ చేసేయండి. ఇలాగే ఇటు సైడ్ కూడా டூ ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறீங்கன்னா 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ఓవర్లాక్ பண்ணுறவங்க ఓవర్లాక్ కూడా பண்ணிக்கோங்க. 2 స్టిచెస్ వేసుకుంటారంటే 2 స్టిచెస్ చేసుకోండి. ఓవర్లాక్ చేయాలనుకున్న వాళ్ళు ఓవర్లాక్ కూడా చేసుకోండి. నెక్స్ట్ సెంటర్లో క్రాచ్ అటాచ్ చేద్దాం.
நெக்ஸ்ட் சென்டரில் க்ராச் அட்டாச் பண்ணலாம். నా క్రోచ్ పైన స్టిచ్ కరెక్ట్ రాలే, అందుకు నేను మళ్ళీ వేసుకున్నాను. நெக்ஸ்ட் பேண்ட் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க, ரிவர்ஸ். రివర్స్ చేసుకున్న తర్వాత ఇక్కడ బోత్ కార్నర్స్లో మనము ఇలా ఒక 2.5 to 3 inches இவ்வண்டி అని చెప్పேன். ஓகே, இந்த கார்னர்ஸில் குடுங்கன்ஸில் இருக்கிற ஓகே, இந்த பாயிண்ட் கிட்ட இன்சைட் இப்படி ஜாயிண்ட் போட்டுடுங்க. இது ఇక్కడ నేను ఒక 2.5 నుంచి 3 inches ఇవ్వండి అన్నా కదా, ఇక్కడ మీరు ఇలా ఇన్సైడ్ నుంచి 1/2 inch పట్టుకొని జాయింట్ చేసేయండి. இப்போ அவுட் சைடு உங்களுக்கு இப்படி இருக்கும், కార్నర్ ఫామ్ అయ్యడం బోత్ సైడ్. ఓకే, ఇలా మీరు జాయింట్ చేస్తే మీకు అవుట్ సైడ్ అలా కార్నర్ ఫామ్ అవుతుంది. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ఇప్పుడు ఏం చేస్తారంటే ఈ కార్నర్ నుంచి తీసుకోండి. ఓకే, இந்த కార్నర్லேருந்து இந்த சைட் பாக்ஸ் ப்ளீட் இப்படி போகணும், இந்த பிளேட்ஸ் இப்படி வரணும். கிளியர்? இப்படி 1 inch கேப்பில் போட்டுக்கோங்க. ஓகே, எவ்வளோ வரணும் நமக்கு? 1 சைடு நம்ம பாக்ஸில் 1/4. நம்ம பாக்ஸ் எவ்வளோ நம்ம ரெடி பண்ணது? 45 ஐ திங்க். 45 47 47 இல்லை
ஆமாம் 47 divides 4 11 3/4 ஓகே 11 3/4 ஈச் சைடு வரணும் பட் இந்த சென்டரில் நம்ம லாக் பண்ண இடத்துல இருந்து போத் ஆர் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும் இன்னும் இது வந்து கொஞ்சம் பயாஸாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் ப்ளீட்ஸ் ஓகே இப்போ போடுற பாருங்க 1 inch கேப் கொடுத்துடுங்க அந்த லாக் பண்ண இடத்துல அகைன் இன்டேக் கூட நீங்கள் நல்லா ஒரு 1.25 கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்குதோ ஃப்ளேயர் பார்த்துக்கோங்க இப்போ நான் மெஷர் பண்ணுறேன் ఇది సెంటర్ ఓకే ఇంకేంది 11 3/4 ఓకే నేను ఇప్పుడు మెజర్ చేస్తున్నా చూడండి ఇక్కడ నుంచి 11 3/4 మనకి ఈ సెంటర్కి రావాలి ఓకే ఓకే అన్ ఇప్పుడు ఈ సెంటర్ నుంచి వదిలే ఇండివిజువల్గా వేసుకుందాం దేనికి దానికి ఇటు సైడ్ చెప్తాను ఈ సెంటర్లో మనం లాక్ చేసాం చూడండి ఇక్కడ నుంచి మనం తీసుకున్న బాక్స్ ఎంత 47 మనకి సెంటర్కి వచ్చి 11 3/4 47 divides 4 11 3/4 మనకు ఒక్క సైడ్ 11 3/4 రావాలి ఇంకోటి డాట్ ఇంటేక్ వచ్చి సెంటర్ నుంచి 1 inch గ్యాప్లో పెట్టుకోండి డాట్ ఇంటేక్ బాగానే తీసుకోండి 1.5 వరకు కూడా తీసుకోవచ్చు ప్రాబ్లం లేదు కానీ ప్లీట్స్ కనబడడానికి అన్ని 1 inch గ్యాప్లో ఉండేటట్టు ఉండాలి మనకి ఇక్కడ ఒకసారి లెక్క కూడా పెట్టుకోండి ఎన్ని ప్లీట్స్ వచ్చాయో 1 2 3 4 5 6 நீங்கள் கணக்கு கூட போட்டுக்கோங்க எவ்வளோ ப்ளீட்ஸ் வந்திருக்குதோ எனக்கு 6 வந்திருக்குது మ్యాక్సిమం ఆల్ సైడ్ అదే రేంజ్లో వரும் మ్యాక్సిమం అన్ని సైడ్స్ మీకు అదే రేంజ్లో వస్తుంది 6 6 కొంచెం ఏదైనా ఇంటేక్ ఎక్కువ తక్కువ అయితే చెప్పలేము கொஞ்சம் இன்டேக் ஜாஸ்தி டாட் இன்டேக் கொஞ்சம் ஜாஸ்தி இங்கே ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இங்கே எவ்வளோ 1 2 3 4 இட் இஸ் 5th and last one is 6th ஓகே டன் ஈக்குவல்గా వచ్చింది ஈக்குவலாக வந்துருச்சு இப்போ நான் தெலுங்கு தமிழ் இருக்கிறனால அங்கே ஒரு வாட்டி இந்த பக்கம் ஒரு வாட்டி காமிச்சேன் இப்போ நீங்கள் இப்படியே కంటిన్యూ కూడా పోయిடலாம் ఓకే அப்போ எப்படி కంటిన్యూగా పోయిடுவீங்க మీరు ఇలాగే కంటిన్యూ కూడా వెళ్ళొచ్చు ఓకే ఎలా కంటిన్యూగా వెళ్తారు ఇక్కడ ఎంత వచ్చిందో చూడండి గ్యాప్ సెంటర్లో இங்கே சுமாராக 3 inches இருக்குது ஓகே நான் ஏன் இவ்வளோ மெஜர் அப்படியே கூட போட்டால் கூட யார் கேட்குறவங்க இல்லை உங்களுக்கு அந்த கவுல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆகிடும் பட் ஃபினிஷிங் யாராவது பார்த்தா கூட நீட்டாக இருக்கணும் ஒரு பக்கத்தில் ஜாஸ்தி ஒரு பக்கத்தில் கம்மி இருந்தால் யாராவது ஒத்துக்க மாட்டாங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க
ஒரு ஒரு பக்கத்தில் 7 ப்ளீட்ஸ் ஒரு பக்கத்தில் 6 ப்ளீட்ஸ் இருந்தால் கூட பார்க்குறவங்க பிடிக்காது. எல்லா కౌల్స్ సేమా தான் వரும். ఓకే, మీరు నేను ఇంత మెజర్మెంట్ ఎందుకు తీసుకుంటున్నా అంటే అక్కడక్కడ మీరు కావాల్స్తే ఒక చోట 6 ఒక చోట 7 ప్లేట్స్ వేసినా కానీ ఆ కౌల్స్ ఫాలో అయితే ఆటోమేటిక్గా ఫాలో అవుతాయి. కానీ చూసే వాళ్ళకి బాగోదు, ఒక ప్రొఫెషనల్గా చేసినట్టు ఉండదు. అందుకోసం నేను ప్రతిదీ మెజర్ చేయండి అని చెప్తున్నాను. సో ఇంకే 3 ఇక్కడ 3 వస్తుంది నాకు సుమారు 3, ఇక్కడ కూడా 3 1/8 అంత ఉండే, సేమ్ అదే డిస్టెన్స్ నేను తీసుకున్నా. ఇంకే 3 ஒரு 1/8 இருந்தது, ఇంకే కూడా நான் 3 1/3 1/8 3 1/8 ఓకే, సేమ్ డిస్టెన్స్ తీసుకున్నా. అగైన్ నేను ఈ డైరెక్షన్ ఇప్పటి వరకు ఆ డైరెక్షన్ పోయా, ఇప్పుడు నా సైడ్ இப்போ வரைக்கும் நான் அந்த டைரெக்ஷன் போயிருந்தேன், இப்போ என் சைடு. నెక్స్ట్ ఆ సెంటర్ ప్లేట్కి నాకు నేను అనుకున్న మెజర్మెంట్ రావాలి. బాక్స్లో 1/4 11 3/4 రావాలి. సో ఇప్పుడు ఇలా వేసుకుంటూ ప్లీట్స్ పెట్టుకుంటూ వెళ్దాం. 1 2 థర్డ్ వన్, it is fourth one, next it is fifth one, ఇప్పుడు నాకు 11 3/4కి దగ్గరలో ఉందా లేదా చెక్ చేసుకుంటా. వస్తుంది, ఇంకో ప్లీట్ ఇడ వచ్చేస్తుంది. వస్తుంది. నెక్స్ట్ సైడ్ కూడా ఇలాగే మనకు రావాలి. நெக்ஸ்ட் சைடு கூட நமக்கு இதே மாதிரி வரணும். இங்கே சேம் கேப் இருக்குது. Six pleats. 1, it is 2, it is 3, it is 4, five, 6 வைக்கும்போது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. 6 పెట్టేటప్పుడు ఒకసారి చెక్ చేసి. ஓகே, அதே ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் இது மேலே லிஃப்ட் பண்ண உடனே அதே ஃபால் ஆகிடும் కౌల్ సైడ్. ఓకే, ఇప్పుడు మనం దీనికి బాక్స్ అటాచ్ చేద్దాం. ఓకే, కరెక్ట్గా వந்திருக்குது. దీన్ని మనం బాక్స్కి అటాచ్ చేద్దాం. ఇప్పుడు మనకు రైట్ సైడ్ పాకెట్ కావాలి. సో ఇది రైట్ సైడ్. ఓకే,
ఈ సెంటర్ వచ్చి ఇక్కడ నుంచి ஸ்டார்ட் చేయండి. ఈ సెంటర్కి సెంటర్ நமக்கு ரைட் சைடு பாக்கெட் வேணும். இந்த ரைட் சைடு வச்சுக்கோங்க. இது சென்டருக்கு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நமக்கு ஆல் சென்டர் பாயிண்ட்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணணும். இது சைட்ஸ்க்கு சைடு கரெக்டாக மேட்ச் ஆகணும் நம்ம போட்ட டாட் கிட்ட. இப்போ கூட நீங்கள் இந்த பாக்கெட் ஸ்டிச் போடும்போது இங்கே 2 லேயர்ஸ் இருக்கும். இந்த లేయర్ టచ్ ఆగకూడదు. టచ్ అయినా పాకెట్ క్లోజ్ అయ్యడం. ఇప్పుడు కూడా మీరు పాకెట్ స్టిచ్ చేసేటప్పుడు ఇక్కడ 2 లేయర్స్ ఉంటుంది. దీన్ని టచ్ అవ్వదు. టచ్ అయితే మీకు పాకెట్ క్లోజ్ అయిపోతుంది. దీన్ని ఇలా ఇదో இந்த துணியை இப்படி லிஃப்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. டபுள் ஸ்டிச்.
இவ்வளோதான். இப்போ நம்ம மேலே லிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ எலாஸ்டிக் போட்டுக்கலாம். ఇప్పుడు మనము ఎలాస్టిక్ వేసుకుందాం. நெக்ஸ்ட் நீங்கள் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. సేమ్ நான் நேற்று சொன்னது. నెక్స్ట్ ఈ సెంటర్ నుంచి స్టార్ట్ చేయండి. సేమ్ నేను నిన్న చెప్పినట్టే కాన్సెప్ట్. వీలైనంత తక్కువగా పెట్టుకోండి ஸ்டிச். எலாஸ்டிக் மேலே ஏறக்கூடாது. இல்லை உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் தான் பண்ணுங்க, பாக்ஸ் இது கம்மியாயிடும். இன்னொன்று என்னன்னா, நம்ம ஜென்ரலாக என்னென்னா 1 இன்ச் ஃபோல்டு தான் நான் இதுக்கு முன்னே கூட சொன்னேன், நம்ம நாடாக்காக கொடுக்கும். பட் நம்ம இங்கே 1.5 இன்ச் எலாஸ்டிக் யூஸ் பண்ணோம். ஸோ நமக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்ஸ் லென்த் நம்ம எலாஸ்டிக்கு 1.25 இன்ச் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ உள்ளர் ஃபோல்டிங்க்கு நமக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும். அதில் 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 இன்ச் இல்லை 1/2 இன்ச். நீங்கள் 1 ఇంచ్ ఎలాస్టిక్ పోడ్రింగ్నా ఇది కరెక్టాக இருக்கும், ఎదు ప్రాబ్లం ಇಲ್ಲ. మీరు 1 ఇంచ్ ఎలాస్టిక్ వేస్తారంటే కరెక్ట్గా ఉంటుంది. నేను 1.25 ఇంచ్ ఎలాస్టిక్ వేస్తున్నా కాబట్టి మీరు ఏం చేస్తారంటే ఒక 1/2 ఇంచ్ ఎక్స్ట్రా బాక్స్ కట్ చేసుకోండి. మనం 1 ఇంచ్ కోసమే కదా కట్ చేసింది నాడాకి, రైట్? இது இப்படி வச்சு இது கவர் பண்ணிடுங்க நேற்று மாதிரியே. எலாஸ்டிக் டச் ஆகக்கூடாது தையல்ல. ఇప్పుడు ఎలాస్టిక్ కవర్ పనేయండి. ఓకే, ఇలా ఎలాస్టిక్ కవర్ చేసుకోండి. தெரியுதா கிளியரா? ఓకే, ఎలాస్టిక్ కవర్ పనేయండి. ఇలా ఎలాస్టిక్ కవర్ చేసుకొని టైట్గా ఉండేటట్టు చూసుకొని కొంచెం మెల్లిగా కుట్టండి. కింది క్లాత్ మీద కరెక్ట్గా పడాలి, ఎలాస్టిక్ మీద పడవద్దు కుట్టు. ஒரு ஒரு வாட்டி ஸ்லிப் ஆகிடும், பார்த்துக்குன்னு கொஞ்சம் ஸ்லோவாக தைச்சிக்கோங்க. உங்களுக்கு இப்படி முடியலன்னா அந்த பக்கமே வச்சு ஃபர்ஸ்ட்ல நான் வச்சல அப்படி கூட ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே రైట్ సైడ్ வச்சு இப்படி తచ్చిటే పోయిடுங்க. ఏమన్నా உங்களுக்கு పురియలేనా? ఓకే, మీకు అర్థం కాకుంటే ఇలా పెట్టుకొని ఇలాగే కుట్టుకుంటూ వెళ్ళిపోండి. ఏంటంటే నేను ఇలా కుడతాను, యాక్చువల్లీ ఇలా టచ్ చేస్తేనే మీకు సెన్స్ అవుతుంది కింద ఫ్యాబ్రిక్ ఎక్కడ వరకు ఉందో. அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தப்பால் பண்ணுங்க. இப்படி டச் பண்ணாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபேப்ரிக் எங்கே வரைக்கும் இருக்குது.
இதுக்கு நாடாவே போட்டிருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு சல்வார் மாதிரி நெக்ஸ்ட் இது இல்லை, அதனால நான் இது பாக்கெட்டு இது இதிலவே காமிச்சிட்டேன். நாடா போட்டால் இதுக்கு அசல் இது ப்ராப்ளமே வராது. எப்போ நீங்கள் பாக்கெட் வைக்கிறீங்களோ அப்போ 99% நாடா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 ఇంచ్ 1 ఇంచ్ బాక్స్ ఇంక్రీజ్ பண்ணிக்கோங்க. దీనికి నాడానే వేయచ్చు, కానీ మనకు నెక్స్ట్ సల్వార్ లాగా బాక్స్ కాన్సెప్ట్ లేదు, అందుకోసం నేను దీంట్లో ఎలాస్టిక్ వేయడము రెండు ఒకటేసారి చూపెట్టా. ఓకే, మీరు నెక్స్ట్ టైం మీరు కుట్టేటప్పుడు ఏం చేస్తారంటే, పాకెట్ పెడుతున్నారంటే ఒకటి నాడా పెట్టండి, లేదు ఎలాస్టికే వేయాలి అనుకుంటే క్రోచ్ ఒక 1/2 ఇంచ్ 1 ఇంచ్ తగ్గించి బాక్స్ లెంత్ 1/2 ఇంచ్ 1 ఇంచ్ ఇంక్రీజ్ చేసుకోండి. అప్పుడు మీకు ఇది పాకెట్ దగ్గర కూడా ఈ ఇష్యూ ఫామ్ కాదు. క్లియర్? டன். இப்போ நான் ரைட் சைடே வச்சு தைச்சேன், எங்கேயுமே ஒரு இடத்துல கூட விட்டுடல. ஓகே, விடுதுன்னு அண்ணா உங்களுக்கு கிளாத் మిస్ ఆగదని తోన్నా நீங்கள் இப்படியே வச்சு తచ్చుకోండి. ఓకే, మీకు క్లాత్ మీరు స్టిచ్ దానిపైన పడదు అని ఏదైనా భయం ఉంటే మీరు ఇలాగే ఇలా కుట్టకండి, ఇలా కుట్టుకోండి. ఇలా నాకేంటంటే ரைட் சைடு குட்டடமே அலவாட்டு, எனக்கு என்னன்னா ரைட் சைடு தைக்கிறது என் பழக்கம், அதனால நான் அப்படி தச்சுக்குவேன். நான் ஸ்டிச்சிங் கற்றுக்கினப்போத்துலேருந்து அதே கான்செப்ட் எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்படி. ஏன்னா நான் டே 1லவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், స్టిచెస్ రాంగ్ సైడ్ రైట్ సైడ్ కూడా இருக்கும். నేను డే 1 మీకు ఎక్స్ప్లెయిన్ చేస్తాను, స్టిచెస్ రాంగ్ సైడ్ రైట్ సైడ్ கூட ఉంటుంది. நீங்கள் நீடில்லேருந்து வருதா ரைட் சைடு, உங்களுக்கு ஃபினிஷிங் கூட நீங்கள் பார்த்தா புரிஞ்சிடும், கொஞ்சம் டெப்த்தில் பாருங்கள், உங்களுக்கு ரைட் சைடு ராங் சைடு புரிஞ்சிடும். ஓகே, அதனால ரைட் சைடு ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நல்லது. నెక్స్ట్ డబల్ స్టిచ్చింగ్ యాజ్ యూజువల్. స్టిచ్చింగ్లో రైట్ సైడ్ రాంగ్ సైడ్ రెండూ ఉంటాయి. నేను నేర్చుకుంది రైట్ సైడ్ కుట్టడమే, అందుకే నేను లైనింగ్ కూడా రైట్ సైడే అటాచ్ చేస్తాను. అందుకు మీరు రైట్ సైడే ప్రాక్టీஸ் చేయండి, இட் இஸ் பெஸ்ட். நான் லைனிங் கூட பாருங்க, நீங்கள் ரைட் சைடே வச்சு அட்டாச் பண்ணுவேன். நான் கற்றுக்கினப்போதுலேருந்து எனக்கு அதே மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம இந்த பிளாக் பண்ணுறோம் பாருங்க, இந்த பிளாக்ல எலாஸ்டிக் எவ்வளோ டைட்டாக பர்ஃபெக்டாக இருக்குமோ அப்போ தான் உங்களுக்கு இந்த கேதரிங்ஸ் அவ்வளோ నీట్గా தெரியும். మీరు మనం ఈ బ్లాక్ కుడుతున్నాం కదా, ఎలాస్టిక్ దాని లోపల ఎంత టైట్గా ఉంటుంది చూడండి, అప్పుడే మీకు ఎలాస్టిక్ వేసిన లుక్ కూడా నీట్గా వస్తుంది. இது ஒருவேளை பெருசாயிருச்சு எலாஸ்டிக்கோட, அப்போ லூஸ் అయిపోయాడు எல்லாம். இதுதான் நம்ம டியூலிப் பேண்ட். இதுக்கு ஐரன் எப்படி பண்ணுமோ நம்ம டேபிள் மேலே பார்க்கலாம். இப்போ டீட்டெயில்ஸ் ஓகே இல்லை, கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது, டீட்டெயில்ஸ் ஓகே இல்லை.
ஓகேல, இப்போ டீட்டெயில்ஸ் தெரியுதுல்ல மேடம்? ஓகே, தேங்க்யூ. இது கொஞ்சம் கலர்ஸ் என்னன்னா கேமரா அக்செப்ட் பண்ணாது. కొన్ని కలర్లు సరిగా కనబడదు. ఓకే, இதுக்கு ஐரனுக்கு நமக்கு பெருசா எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த க்ரோச் ஒன்று தான் ஐரன் பண்ணணும். இந்த லைன் నిజం చెప్పాలంటే ఈ ఒక క్రోచ్ లైనే ఐరన్ చేయాలి, ఇక్కడ ఐరన్ చేయకూడదు. நிஜம் சொல்லணும்னா இங்கே ஐரன் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இங்கே ஃபால் கிரியேட் ஆகுதுல்ல, அந்த ஐரன் லைன் பிரேக் பண்ணிடும். உங்கள் ஐரன் இங்கே வரைக்கும் வரவே கூடாது. இப்போ நமக்கு ரெடிமேடெல்லாம் இங்கே மொத்தம் ஃப்ளாட் பண்ணிடுவாங்க, இங்கே ஒரு லைன் கூட வரும். ஓகே, நான் அங்கே ஐரன் பண்ண மாட்டேன், வெறும் இந்த ஏரியா தான் எனக்கு பண்ண முடியும். இந்த ப்ளீட்ஸ் கூட டச் பண்ணக்கூடாது. எப்போ நீங்கள் பட்டியாலா தைக்கிறீங்க ஏதாவது இருக்கட்டும், ப்ளீட்ஸ் ஐரன் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கான்செப்ட் வருது, పట్టు పావడ ఎல்லாம் ప్లీట్స్ ఐరన్ పని పోடுறாங்க. ఓకే, ఇప్పుడు ఈ మధ్య చాలా రన్ అవుతుంది, పట్టు పావడ అంతా ఐరన్ చేసేస్తారు ప్లీట్స్. నేను అదే విధంగా మీకు ఒక క్వశ్చన్ అడుగుతా, నెక్స్ట్ టైం ఐరన్ ఎలా చేస్తారు? నెక్స్ట్ டைம் ஐரன் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. ஐரன் டேபிள் வச்சு பண்ணா கூட, நீங்கள் இன்சர்ட் பண்ணி பண்ணா கூட உங்களுக்கு அந்த ஈவன்னஸ் வராது. ஃபர்ஸ்ட் டைம் வந்தது ஓப்பன் ஃப்ளாட்டாக இருக்கிறப்போ நீங்கள் இப்போ சாரி ப்ளீட்ஸ் ஐரன் பண்ணுறாங்க பார்த்தீங்க, அது ஃப்ளாட்டு. ஆனால் இப்போ பட்டு பாவாடை ரவுண்ட் இல்லை, புரியுதா? அது திரும்பி ஐரன் பண்ணோன்னா எப்படி பண்ணுவாங்க? அதுக்கு நம்ம ஐரன் டேபிள் யூஸ் பண்ணால் கூட ப்ராப்பராக வராது, ஸ்ட்ரைட்டாக வராது. செகண்ட் டைம் பெண்ட் ஆகிடும். அது பார்க்கறதுக்கு லுக் நல்லா இருக்குது, ஐ அக்ரி வித் தட். பட் செகண்ட் டைமுக்கு வேலைக்கு வராது. அதுக்கு தான் ப்ளீட்டை எப்பவுமே டச் பண்ணக்கூடாது. அந்த ஃபால் நேச்சுரலாக ஃபால் ஆகுறது போயிடும். இப்போ நீங்கள் ஃப்ளாட்டாக ஐரன் பண்ணுறீங்க, இங்கே வருது, அது நேச்சுரலாக போட்டப்பால் எங்கே போக போதும் நமக்கும் தெரியாது. இங்கே ஹிப்பு பாடி எல்லாம் வந்தப்பால் அது எந்த மாதிரி క్రియేట్ ఆగదో நமக்கு தெரியாது. ఓకే, அதனால ఇంకెల్లా ఐరన్ పనకూడదు. ఓకే, ఈ మధ్యంతా చీరలకు లెహంగాస్కి ఐరన్ కొడతారు కదా, అది మనం ఒకసారి చేశాక మళ్ళీ ఎలా ఐరన్ చేసుకోగలరో నాకు అర్థం కాదు, కానీ అందరు అలా చేస్తారు. సరే, మనం టేబుల్ యూజ్ చేసినా మీరు ఆ పర్ఫెక్షన్ ఫస్ట్ టైం ఫ్లాట్ సర్ఫేస్ పైన చేసినట్టు సెకండ్ టైం చేయలేరు. అందుకోసమే నేను ఎప్పుడు ప్లీట్స్ పైన ఐరన్ కొట్టొద్దు అని సజెస్ట్ చేస్తాను. ஓகே, இங்கே வரைக்கும் தான் போதும் நமக்கு, அதுக்கு அசல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டே தைக்கும்போது நீட்டாக ஐரன் பண்ணிக்கணும். இல்லை இன்னும் அதர் ஆப்ஷன், நான் நேற்று சொன்ன மாதிரியே ஸ்டீம் ஐரன். ఓకే, మానిక్యూన్ ఏதாவது இதுக்கு పోట్టుకోంగ స్టీమ్ ఐరన్. నిన్న నేను చెప్పినట్టే సెకండ్ ఆప్షన్ వచ్చి స్టీమ్ ఐరన్. మానిక్యూన్ దేనికైనా వేసుకోండి, స్టీమ్ ఐరన్తో ఐరన్ చేసుకోండి. నెక్స్ట్ కాలు நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக யாராவது பார்த்தீங்கோ இல்லை எனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். நான் நிறைய பேர் ஏஜ்டு ப்ரொஃபஷ்னல் டைலர்ஸை பார்த்தேன். நம்ம கட்டிங் பண்ணி கொடுத்துடுவோம்ல, ஐரன் பண்ணும்போது நம்ம கட்டிங் பண்ணுவோம். கட்டிங் பண்ணும்போது 100% நம்ம ஐரன் பண்ணுவோம். ஓகே, அவங்க தச்சப்பால் கூட ஒரு ஃபோல்டு கூட இருக்காது, பிகாஸ் அந்த ஐரன் அப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க. கீழே போட்டு மெதிக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டோம். நம்ம 3 நாள் ப்ளவுஸ் தச்சு அப்படி தான் ஆகிடும். இப்போ బ్లౌజ్ స్టార్ట్ பண்ணிங்கன்னா 45 మినిట్స్లో ఫినిష్ பண்ணிடணும். ఓకే, ఇప్పుడు ప్రొఫెషనల్గా ఉన్న వాళ్ళు ఎలా ఉంటారంటే,
వాళ్ళకి మనం ఇలా ఐరన్ చేసి ఇచ్చామనుకోండి, ఇది ఐరన్ నెంబర్ పన్నప్పో కటింగ్ పన్నప్పో ఐరన్ పని ఐరన్ చేసి ఇచ్చాం. ఓకే, దాని తర్వాత వాళ్ళు కుట్టిన తర్వాత కూడా ఐరన్ చేసినట్టే ఉంటుంది. திரும்பி ஐரன் கொட்டனாக்கல்ல அந்த நீட்டுக்காக கொடுத்தாரு. அவங்க எங்கேயாவது நான் கூட நீங்கள் பாருங்கள், எங்கேயாவது ஜாயிண்ட்ஸ் இருந்தால் கீறிட்டே இருக்குவேன். நீங்கள் ஒன்று பார்த்தீங்க இல்லையோ, யாரை அப்சர்வ் பண்ணீங்க இல்லையோ, நான் பேக் சைடு கூட கை வைக்குவேன் சில ஸ்டிச்சஸில். ஓகே, நீங்கள் ஜென்ரலாக நிறைய பேர் வைக்க மாட்டேங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களை நான் சொல்கிறது இல்லை, நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஜென்ரலாக நிறைய பேர் பேக் சைடு கை வைக்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் பேக் சைடு கை வைக்கலைன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச் கிளாரிட்டி வராது. ఓకే, చాలామంది బ్యాక్ సైడ్ చేతులు పెట్టరు. మీరు చూడండి, నేను కొన్ని చోట్ల బ్యాక్ సైడ్ కూడా చేయి పెడతా. ఎక్కడ నెసెసిటీ ఉందో అక్కడ పెడతా. எங்கே நெசசிட்டி இருக்குது அங்கே வைக்குவேன். இது இவ்வளோதான். நெக்ஸ்ட் நமக்கு இங்கே இந்த பாக்ஸ் கூட பண்ணுறதுக்கு வராது, எலாஸ்டிக் இருக்கிறதுனால. ఈ పోర్షన్ నీట్గా ఉంటే చాలు. இந்த పోర్షన్లో నీట్గా இருந்தால் போதும். ఎవరికైనా మీకు ఇక్కడ పాయింటెడ్గా ఉంది, నాకు ఇలా పాయింటెడ్గా వద్దు అనిపిస్తే நான் பேப்பர் கட்டிங் காமிச்சேன் பார்த்தீங்க, ஸ்ட்ரைட். ஓகே, நான் இது நீங்கள் இல்லை விஷ்ணுபிரியா, நீங்கள் நடுவில் போயிட்டீங்க. ஓகே, நான் இதில் வேற கட்டிங் காமிச்சிருக்கிறேன் கிளாத்தில். பேப்பரில் நான் ஸ்ட்ரைட்டாக காமிச்சேன். இதை நம்ம பேட்டர்ன் மேக்கிங்கில் டியூலிப் ஸ்டைலில் எப்படி கட் பண்ணுவாங்க அந்த ஸ்டைலில் காமிச்சேன். ஓகே, இந்த பாயிண்டடாக இது பிளண்ட் ஆகிடும் கொஞ்சம் நேரம் போட்டப்பால். இல்லை உங்களுக்கு பாயிண்டடாக ரொம்ப தோணுதுன்னா இது இன்னும் கொஞ்சம் கீழே கடிச்சிடுங்க, இன்னும் ஒரு 1 inch கீழே பண்ணிவிடுங்க. இல்லை எனக்கு இது வேண்டாவே வேண்டாம் இந்த கான்செப்ட்னா நீங்கள் டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ப்ளீட்டே போட்டுக்கலாம். இன்னும் இந்த தையலே வேண்டாம், அங்கே கட்டிங் இருந்தால் தான் தையல். ஓகே, మీకు ఈ పాయింటెడ్ వద్దనుకుంటే మీరు మనం పేపర్ కట్ చేస్తాను చూడండి, ఆ కాన్సెప్ట్ ఫాలో అయిపోండి. స్ట్రైట్గా కట్ చేసి అక్కడ నుంచే ప్లీట్స్ పెట్టేసుకోండి. మీకు ఈ పాయింటెడ్ ఇంకా ఉండని పర్లేదు, నాకు చాలా లేసి నిల్చుంటుంది ఇలా ఇది నిక్యం இப்படிதான் நிற்கணும், அப்போதானே டியூலிப் சொல்லுவோம். ఓకే, ఇది నిక్కిది నాకు లేసి బాగా నిల్చుంటుంది నాకు వద్దు అనుకుంటే తగ్గించుకుంటా అంటే దీన్ని కొంచెం 1 inch ఇంకా డౌన్ చేసుకోండి. నేను 3 చెప్పాను, 4 inches 4.5 కూడా చేసుకోండి. ఓకే, అట్లా అని వద్దనుకుంటే పేపర్ కటింగ్ లాగా చేసుకోండి, స్ట్రైట్గా ప్లీట్స్ పెట్టుకోండి. இவ்வளோதான் இதுக்கு ஃபோல்டிங் கூட. ஓகே, இது டியூலிப். இன்னும் 2 விஷயம் சொல்லணும். நாளன்னைக்கு கிளாஸ் எடுத்துக்குவேன், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. பிகாஸ் நான் மண்டே டியூஸ்டே எடுக்க முடியாது, என் ஒய்ஃப்க்கு சண்டே சர்ஜரி இருக்குது, ஒரு சின்ன மைனர் சர்ஜரி. அதனால அந்த 2 daysக்கு இங்கே காம்பன்சேட் பண்ணிடுறேன். ఓకే, క్లియర్. నేను నెక్స్ట్ ఫ్రైడే సాటర్డే కూడా రేపు తీసుకుంటాను. నేను మండే ట్యూస్డే తీసుకోలేను. ఆ 2 days కాంపెన్సేట్ ఇక్కడ చేసేస్తాను, ఎందుకంటే కొంచెం చిన్న సర్జరీ ఉంది అందుకోసం. ఓకే, థ్యాంక్ యూ.